Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் மக்கள் டிவியில் கூட சொல்லியிருந்தேன் how to be a successful trader and what are the steps to become a successful trader. அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பேச போகிறோன்னு சொல்லி அந்த வீடியோவில் பண்ண முடியல அதுக்கப்புறம். So I just wanted to make this video. So we're going to see what are the top 5 things to which makes a professional trader a successful trader. So ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் வாட் ஆர் த குவாலிட்டிஸ் பேசிக் குவாலிட்டிஸ் தே ஹேவ். ஸோ இதுதான் வந்து we are going to see in an elaborated manner. Fine. Alright, so the first one is it's about having a proper goal. ஸோ முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா we have to have a proper goal. நிறைய பேர் என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒரு விஷயத்தை ஒரு கோல் ஒரு ட்ரீமோடு வருவாங்க. ஆனால் உள்ளே வந்துட்ட பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிகாஸ் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வாட் இஸ் தி கோல் ஆக்சுவலி என்னென்னா, த கோல் இஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் ட்ரேடிங். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் ட்ரேடிங். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ன்றது என்னென்னு பார்ப்பார்னா, தே சி ஆன் ஹவு டு மேக் ப்ராஃபிட்ஸ். நமக்கு இன்றைக்கி மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதே கோல்ன்றதை மறந்துட்டோம். ஆக்சுவலாக அதை விட்டுட்டு ட்ரேட் பண்ணுறது தான் இன்றைக்கி கோல்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்னா, நம்ம காலங்கத்தில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டாக ஒரு ட்ரேடை போட்டுடணும். ஸோ அதே மாதிரி டெய்லி எவ்ரிடே ஒரு 5 ட்ரேடு 10 ட்ரேடு எடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே வி ஹாவ் டு டேக் அ ட்ரேட். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் டேக்கிங் ட்ரேட்ஸ் எவ்ரி டே, இட்ஸ் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது இட் ஷுட் பி இன் ப்ராஃபிட்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் நிறைய ட்ரேட் நான் இன்றைக்கி இவ்வளோ ட்ரேட் எடுத்தேன், இல்லை நான் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 ட்ரேட் எடுத்திருக்கேன், 200 ட்ரேட் எடுத்திருக்கேன், இல்லை நான் டெய்லி ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுப்பேன், 20 ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லி ட்ரேட் எடுக்கிறது வந்து ஒரு பெருமை கிடையாது. ஆக்சுவலி அல்டிமேட்லி இட்ஸ் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஸோ த கோல் இஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதை முதல்ல தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்னென்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் டேக்கிங் ட்ரேட்ஸ் எவ்ரிடே, இட்ஸ் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் நம்ம செட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு அடுத்து அந்த கோலுக்கு என்னென்னலாம் தேவைன்றது முக்கியமாக பார்க்கணும். ஸோ செகண்ட் திங் இஸ் ஹேவிங் அ ப்ராப்பர் ஒர்க் பிளான். முதல்ல நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வாட் யூ ஹேவ் டு see is மார்க்கெட்டை ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா தான் அது நமக்கு கரெக்டாக போகும். நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இதை வந்து ஒரு ஒர்க் மாதிரிலாம் பார்க்குறதில்ல, இல்லை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறதில்ல. ஜஸ்ட் இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு கேம்பிளிங் ப்ராடக்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் த பிகஸ்ட் ப்ராப்ளம் வித் பீப்புள். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் வி ஹேவ் டு டேக் இட் ஆஸ் அ ஒர்க். ஸோ இப்போ ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா யூ வில் பி டிசிப்ளின்டு. ஸோ ஒரு ஒர்க்கில் என்ன தேவைன்னா நமக்கு டிசிப்ளின்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வி ஹாவ் டு பி டிசிப்ளின்டு இன் ட்ரேடிங். ஸோ டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது என்ன டிசிப்ளின்னா, ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு டிசிப்ளின்னு பார்க்கும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், தி அதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் மணி மேனேஜ்மெண்ட். டோன்ட் பி க்ரீடி ஃபார் ட்ரேடிங். ஸோ ட்ரேடு எடுக்கணுன்றதுல வந்து க்ரீடியாக இருக்காதிங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் எப்படின்னா, எப்படி சொல்லனா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட்டோட வருவோம். நம்ம உள்ளே வரும்போது இந்த ட்ரேடில் வந்து நான் இந்த ரிஸ்க் எடுக்க போகிறேன், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவோம். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடோ 2 ட்ரேட் 3 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4th ட்ரேட் எடுக்கும்போது நம்ம மைண்ட் செட் டோட்டலாகவே மாறிடும். ஸோ த பாயிண்ட் இஸ் 4th ட்ரேடுன்னு இல்லை, 40th ட்ரேடாக இருந்தாலும் மைண்ட் செட் ஷுட் பி த சேம். த ரிஸ்க் அண்ட் த மணி மேனேஜ்மெண்ட் ஷுட் பி தி சேம். ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி மஸ்ட் இன் த மார்க்கெட். ஸோ நம்ம சஸ்டெயின் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு எடுத்த உடனே நம்ம வந்து என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுற முடியாதுன்னா, வி கான் டிசைட் வி ஆர் அ லூசர் ஆர் வி ஆர் அ வின்னர். ஒரு 2 ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உடனே வந்து நான் வந்து பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னும் ஆகிட முடியாது. அதே மாதிரி ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு மார்க்கெட் ட்ரேடிங்கே செட் ஆகாதுன்றதையும் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி 2 ட்ரேட்ஸ் cannot decide you. Even 5 trades can't decide whether you are a professional trader or a லூசர் in the market. ஸோ ஃபஸ்ட்டு திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 4 ட்ரேட் 5 ட்ரேட் பண்ணுறதை வச்சு நம்ம வந்து என்னென்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரேடர்ன்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை வி நீட் மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் எதுக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 ட்ரேட் 20 ட்ரேட் எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். முதல்ல இந்த ட்ரேடில் வந்து நான் 20 ட்ரேட் எடுத்திருக்கேன், அதில் எனக்கு 15 ட்ரேட்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட் இன் அ ப்ராஃபிட். 15 ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு, ஒரு 5 ட்ரேட் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 20 ட்ரேடு தான் நம்மளை ப்ரூவ் பண்ணோம். அட்லீஸ்ட் நம்ம பண்ணுற ட்ராக்கு கரெக்டு, இல்லை நான் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டு, இல்லை நான் பண்ணுற மெத்தடாலஜி கரெக்டுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கே இட் டேக்ஸ் மினிமம் 10 to 20 ட்ரேட்ஸ். நிறைய பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தங்களுக்கு அமைச்சிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு திங் இஸ் வி ஆர் நாட் ஹேவிங் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு 2 ட்ரேட்லேயே என்ன பண்ணுறாங்க, 20% 30% ஆஃப் த அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணுறாங்க.
ஸோ மூணாவது ட்ரேடு வரும்போது பயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கலி ஃபியர். ஸோ ஃபியர் வந்துட்ட உடனே என்ன ஆகிடும்னா, ஏற்கனவே ஆல்மோஸ்ட் 1,00,000 போட்டேன், 40,000 போயிடுச்சு, 50,000 போயிடுச்சு, இதில் இன்னும் ரிஸ்க் எடுத்து இன்னும் ஒரு நிறைய பெரிய அமௌண்ட்டில் லாஸ் ஆகிட போகுதுன்ற ஒரு பயத்தினால வாட் பீப்புள் டூ இஸ் அந்த ட்ரேடு எடுக்காமையே விட்டுருவாங்க, இருக்கிற பேலன்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு ட்ரேடராக இல்லையான்றது ஒரு என்ன சொல்கிறது, கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கே கொடுத்துக்க மாட்டாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் money management and risk management. So my advice is have proper trading plan. So அதனால ஓகே ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ பர்சன்டேஜாக ரிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணுவான் அப்படின்னு கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரேடிங் ஸ்டைல். ஸோ அதனால தான் நான் யூஸ் டு டெல் பீப்புள், ஒரு ட்ரேடு எடுக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. அதே டைமில் அந்த ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 இஸ் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். 10,000 ரிஸ்க் எடுக்கிறோம்னா 20,000 ப்ராஃபிட் வரப்போகுதுன்னா இட்ஸ் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஹேவ் ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். தட் வில் make you to have an opportunity whether you are an trader or not. நீங்கள் ஒரு ட்ரேடராக இல்லையா, இல்லை வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லையான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க by using proper risk management and money management. That is what my second point is. So third point என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's about having proper knowledge about trading. So it's a very important thing to know what you are doing. என்னன்னா நம்ம செகண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, டேக்கிங் மார்க்கெட் as a work, இல்லை ஒரு பிஸ்னஸாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸை பற்றின நாலேஜ் தேவை. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் ட்ரேடிங். ஸோ நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா we have to see so many things. அதில் ஏதாவது ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, we need to know what is the investment needed. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்ட பிறகு அடுத்தது என்ன பார்ப்போம்னா, அந்த ஒர்க்கை பற்றின நாலேஜ் தெரியணும், the plan about the business. And the next thing will be about the risk involved in the business. அதுக்கப்புறம் என்ன மாதிரி பொட்டென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எனக்கு இந்த பிஸ்னஸ் தரும், இதெல்லாமே பார்த்துட்டு தான் ஃபைனலி வி டேக் அப் அ பிஸ்னஸ். கரெக்ட்? இது வந்து நார்மல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ட்ரேடிங்குள்ளே வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறது இல்லைனா, இது எதையுமே பார்க்கறதில்ல. டேரெக்டாக என்னென்னா, அமௌண்ட் வச்சுருந்தா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் போட்டவொடனே நிறைய அப்படியே என்ன வந்துடும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ், அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை கமோடிட்டியோ உங்களுக்கு அப்படியே மொத்தமாக கொடுத்துருவோன்ற ஒரு மைண்ட் செட்டோட மக்கள் உள்ளே வரீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஹூ இஸ் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் இன் த மார்க்கெட், தே நோ வாட் தே ஆர் டூயிங். ஸோ அது என்னென்னு அர்த்தம்னா, நான் நிறைய ஷோஸில் கேட்டது உண்டு. ஸோ அது திருப்பி கூட கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் why we are taking a trade. நிறைய பேருக்கு ஏன் ட்ரேடு எடுக்கிறோன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு இன்னொரு செட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா, டியூ டு லேக் ஆஃப் நாலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ் ஆகிடும். சில ட்ரேட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது தே யூஸ் டு லூஸ் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்ட பிறகு வாட் தே டூ இஸ் போயிட்டு வெளியே ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்லேயே உள்ளே வராதிங்க, இட் இஸ் ஃபுல் ஆஃப் லாஸஸ், நீங்கள் உள்ளே போனீங்கனாலே கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். இது முதல்ல அவங்கள இப்போ கூப்பிட்டு, சரி லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் லாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் உள்ளே போட்டேன் லாஸ் ஆகிடுச்சு. சரி உள்ளே போட்டிங்க லாஸ் ஆகிடுச்சு, ஏன் லாஸ் ஆச்சு அதுக்கு ஆன்சர் கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா ஏன் லாஸ் ஆச்சுன்னு முதல்ல தெரியாது. ஏன் ரீசன்னா, ஏன் முதல்ல உள்ளே போட்டாங்கனாலே தெரியாது. The problem is முதல்ல ஸ்டார்டிங்கே பிரச்சனை என்னென்னா, they have invested in stock market or commodities or forex currency, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னே தெரியாததுனால தான் அவங்களுக்கு ஏன் லாஸ் ஆச்சுன்றதுக்கு ஒரு ரீசனே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to know why we are investing. ஸோ நாலேஜ் இஸ் த கீ டு சக்ஸஸ். என்னென்னா, நாலேஜ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ், நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த ட்ரேடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இதில் ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் வருமானதை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு ஏன் ப்ராஃபிட் வருதுன்னு தெரியும், ஏன் லாஸ் வருதுன்னு தெரியும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹேவிங் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் தி markets. Fine. And the fourth one will be, it's about patience. So முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, having patience in the market. நிறைய இதில் சொல்லியிருக்கேன் நான். பட் என்னென்னா, நிறைய பேருக்கு உள்ளே வரும்போது they don't have proper என்ன சொல்ல பொறுமை இருக்காது. ஏன் பொறுமை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, so there is a famous saying that is through only immense amount of knowledge comes patience. மூணாவது விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, நாலேஜ். இந்த நாலேஜ் இருந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னா பொறுமை வரும். ஸோ நிறைய பேருக்கு பொறுமை இல்லாத ரீசன் என்னென்னா, அதை பற்றின முழுமையான ஒரு விஷயத்தை பற்றி தெரியாததுனால தான் தே ஆர் இம்பேஷண்ட். இதை பற்றி எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியலனா தான் நான் என்ன பண்ணுவேன்னா, யூகிச்சிக்கிட்டே இருப்பேன். ஐ வில் பி டூயிங் சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, அசம்ஷன்ஸ்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். வில் நாட் பி டூயிங் எனி திங் பிகாஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், ஃபேக்ட்ஸை வச்சு நான் ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே டோன்ட் ஹேவ் ஃபேக்ட்ஸ், தே ஒன்லி ஹேவ் அசம்ஷன்ஸ்.
அசம்ஷன்னா யூகித்தல், இந்த மார்க்கெட் வந்து மேலே போயிடலாம், இல்லை கீழே வந்துடலாம், இல்லை இது வந்து கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போய் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துரும், இல்லை கீழே வந்து இறங்கி இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ தே டிபெண்ட் அப்பான் அசம்ஷன் அண்ட் தே டோன்ட் ஒன்லி ஹேவ் இஸ் ஹோப். ஸோ நான் அதனால தான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரெகுலராக சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் கிட்ட மார்க்கெட்டில் வெறும் ஒரு ட்ரேடு எடுத்துகிட்ட பிறகு இப்போ உங்களுக்கும் அதே அட்வைஸ் சொல்கிறேன் நான். நீங்கள் இப்போ ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. என்னென்னா, சரி இப்போ நான் இந்த ட்ரேடு எடுத்திருக்கேன், ஏன் இந்த ட்ரேடு எடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் எடுத்தேன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ரீசன். அந்த ரீசன் சொல்லலை, அதை விட்டுருங்க. எல்லாருமே ப்ராஃபிட்டுக்காக தான் நினச்சி எடுக்கிறோம், ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. நிறைய டைம் வி ஆர் லூசிங் மணி. ஸோ உங்களை ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. என்ன கேள்வினா, சரி இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்திருக்கேன், இந்த ட்ரேடு இப்போ எடுத்தாச்சு, இந்த ட்ரேடுக்கு என்ன ரீசன், ஒய் ஐ ஹவ் டேக்கன் திஸ் ட்ரேட் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எந்த ஒரு ரீசனும் தெரியல. சரி தோணுச்சு எடுத்துட்டேன், இப்போது இதை நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்ன ரீசன் இருக்குது, அதையும் நெக்ஸ்ட் செகண்ட் கேள்வி என்னென்னா, ஒய் ஐ எம் ஹோல்டிங் திஸ் ட்ரேட் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தெரியல, ரீசன்லாம் இல்லை, ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, ஐ ஹாவ் அ ஹோப் திஸ் ட்ரேட் வில் பி ப்ராஃபிட்டபிள், கண்டிப்பாக நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது இவ்வளோ தூரம் போய் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருன்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் க்ளோஸ் யுவர் ட்ரேட்ஸ் அண்ட் நோ கெட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்டை விட்டு முதல்ல என்ன பண்ணுறேங்க, நம்பிக்கை மட்டும்தான் ஒரு ட்ரேடில் இருக்குது, இந்த ட்ரேடுக்கு பேக்கப்பு வெறும் நம்பிக்கைனா, இம்மீடியட்லி க்ளோஸ் யுவர் ட்ரேட்ஸ். பிகாஸ் ஹோப் டசன்ட் கிவ் யூ அ சிங்கிள் பெனி இன் த மார்க்கெட். நம்பிக்கையை இந்த மார்க்கெட்டில் என்ன தராது, ப்ராஃபிட்ஸ் தராது. ஒன்லி ஃபேக்ட்ஸ் கிவ்ஸ் யூ ப்ராஃபிட்ஸ், நாட் அசம்ஷன்ஸ் ஆர் ஹோப்ஸ். ஸோ அதனால தான் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, தே ஹேவ் அ ரீசன் பிஹைண்ட் அ ட்ரேடிங். அதனால தான் இன்னொரு விஷயம், அவங்க ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கவங்களை கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஐ ஜஸ்ட் ஹேவ் அ கோட் ஹியர், ஜெஸி லிவர்மோர்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரேடிங் லெஜெண்ட்ஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட். 19th centuryயில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜெஸி லிவர்மோர். ஸோ ஜெஸி லிவர்மோர் கிட்ட அவரோட ஃபேமஸ் கோட் ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், நான் இவ்வளோ கோடிகளும் இவ்வளோ பில்லியன்ஸ் ஆன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ஐ டி நாட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் ஹேவிங் அ யூனிக் ட்ரேடிங் ஐடியாஸ். நிறைய புது ட்ரேடிங் ஐடியாஸோ இல்லை என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜினாலேயோ நான் இவ்வளோ லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கலை. இவ்வளோத்தையும் சம்பாதிச்சதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டில் சும்மா உட்கார கற்றுக்கிட்டேன். என்னென்னா, he was patient enough to sit in the market. இந்த மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா உட்கார்றது தான். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, சும்மா உட்கார முடியாது. they will not be patient enough. பொறுமையாக இருக்க முடியாது, சும்மாவும் இருக்க முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பொறுமை இருக்காது, ட்ரேடு எடுத்துகிட்ட பிறகும் பொறுமை இருக்காது. எப்படின்னா, ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு ட்ரேடு எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்ட பிறகு அது லாஸ் ஆகும்போது, இப்போது இல்லை லாஸ்ன்னு கூட விட்டுருங்களேன், அது ப்ராஃபிட் வர்றதுக்கு முன்னாடியே இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும். எடுத்து கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ண முடியும். அந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு என்ன வந்துடும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, ப்ராஃபிட் உடனே இமீடியட்டாக அந்த பட்டனை தட்டின உடனே உங்களுக்கு இவர் பை அமிச்சார்னா அடுத்த செகண்ட் நாங்கள் மார்க்கெட் போய் பையில் அங்கே நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அங்கே போகலைன்னு உடனே என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ பீப்புள் ஆர் ட்ரேடிங் பிகாஸ் ஆஃப் ஆங்ஷியஸ்னஸ். என்னென்னா, ஒரு பொறுமை இல்லாமையும் ஒரு என்ன சொல்கிறது, பரபரப்பாகவே ட்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ், fourth important step is don't trade impatiently. Have some patience in the market. நான் சொன்ன மாதிரி only if you have proper knowledge in the market you will be able to have patience. ஸோ பொறுமை ரொம்பவே முக்கியம். பொறுமையை பழகிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஜெஸி லிவர்மோர் சொன்ன மாதிரி தான், நிறைய டைம் ட்ரேட் எடுத்துகிட்டு சும்மா உட்காரதுனால தான் we'll be able to make profits. So fourth important thing is having patience in the market. So the fifth important information what I want to share is proper track record maintaining. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, they have proper track records. எப்படின்னா, track record in the sense not only the ledger but about the researchers what they are doing. ஒரு ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு அந்த ட்ரேடு ப்ராஃபிட் ஆகிடுச்சின்னு உடனே ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பர்ஸ்பெக்டிவில் ப்ராஃபிட் வந்துடுச்சு, ஓகே அவ்வளோதான், இதை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர, பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ப்ரொஃபஷனல் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த ப்ராஃபிட் ஏன் வந்துச்சுன்றதுக்கு பேக் ரிசர்ச் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வந்துச்சுன்னொடனே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதில்ல. ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ட்ரேடு எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ இதுக்கு என்ன ரீசன்னால் நான் எடுத்தேன், இந்த ரீசன்னால் தான் இது இவ்வளோ தூரம் போயிருக்கு, இட் ஹேஸ் சர்டன் என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ரைஸஸ், த நியூஸஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது ஒரு மார்க்கெட்டில், ப்ரைஸ், வால்யூம்,
நியூஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மார்க்கெட்டோட ஃபேக்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்ததுனால தான் இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றதுக்கு தே வில் ஹேவ் அ ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட் மெயின்டெனிங் as well as லாஸஸ். ஒரு லாஸ் வரும்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் அ ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட். சரி, இந்த ட்ரேட் நான் இந்த ரீசன்னால இந்த ட்ரேட் எடுத்தேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு டபுள் பாட்டம்னால நான் வந்து பை பண்ணேன் அப்படின்ட்டு பை பண்ண ட்ரேடு இப்போ வந்து அது லாஸில் போய் முடிஞ்சிடுச்சுன்னா இது ஏன் லாஸில் போய் முடிஞ்சிச்சுன்றதுக்கான ஒரு ரீசனை வந்து தே வில் பி ட்ரைங் டு ரிசர்ச். And the research purpose is very important for an individual trader. To be a successful trader, you have to have proper track record maintenance as well as proper research factors for your losing and as well as winning trades. ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா அது ஏன் லாஸ் ஆச்சுன்றது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் செகண்ட் டைம் அந்த லாஸ் வராத அளவுக்கு தவிர்க்க முடியும். ஸோ ப்ராஃபிட் வரும்போதும் ஏன் வந்ததுன்றது வந்து ஈஸியாக விட்டுறாமல் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அதே டைமில் லாஸ் வரும்போதும் லாஸ் வந்ததுக்கு இதுதான் ரீசன், இந்த ரீசன்னால தான் இந்த இது ஃபெயில் ஆச்சுன்றதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்பர் ரிசர்ச் இஸ் வெரி நீடட். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், வால்யூம் அண்ட் நியூஸஸ். இந்த 3 ஃபேக்டர் தான் மார்க்கெட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இல்லை ட்ரேடை லாஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபேக்டருக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இப்போ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா அந்த ட்ரேடு எடுத்து முடிச்சுட்டு லாஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு க்ளோஸ் பண்ணும்போது ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்கன்ற ரீசனை எழுதுங்க. நிறைய பேர் கையில் ட்ராக் ரெக்கார்டுக்கு ஒரு புக்கே வச்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக வந்து ட்ரேடு போட்டுறோம், முடிஞ்சிடறோம், அதுக்கப்புறம் போய் நம்ம பேலன்ஸ் மட்டும் பார்த்துக்கிறோம். பட் தட் டசன்ட் மேக் யூ அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஒரு நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரெக்கார்டு டைரிஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் இஃப் ஐ ட்ரேட், நான் வந்து இந்த இடத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன், இந்த காலுக்கு வந்து இந்த ரீசன் இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கேன், இதுக்கான ரீசன் வந்து இந்த பேட்டர்ன் வந்திருக்கு, இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதுக்கு இவ்வளோ ஸ்டாப் லாஸு, இந்த ஆப்ஷன் நான் வாங்க போகிறேன்னு சொல்லி ஐ வில் பி ரெக்கார்டிங் இட் எவ்ரிதிங். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கும் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் வந்து மைண்டில் நிற்கும், ஓகே இந்த பேட்டர்ன் வந்ததுனால நான் இதை எடுத்தேன், இது ப்ராஃபிட்டில் போய் முடிஞ்சிச்சு, இந்த இது ரீசன்னால எனக்கு வந்து நடுவில் இதனால் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் அந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு அந்த லாஸஸ் வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை டைமு என்ன சொல்கிறது அதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கும் உங்களோட ட்ராக் ரெக்கார்டிங் மெயின்டெனன்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கையில் எப்போவுமே ட்ரேட் பண்ணும்போது ஒரு டைரியும் ஒரு பெண்ணும் கையில் வச்சுக்கோங்க. ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகும்போது கம்பல்சரி என்ன இருக்கணும், ட்ராக் ரெக்கார்ட் ஷுட் ஆல்சோ பி maintained. So these are the 5 important things a successful trader does. So first thing is goal, second thing taking the market as a work or a business, and the third thing will be about having proper knowledge about the market, and then the fourth thing is about having patience in the market, and fifth thing is having proper track record of all your trading stuffs, whether losing or winning. So I think இந்த 5 விஷயத்தை முதல்ல நீங்களும் as a retail trader ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஆல்சோ ஃபீல் த டிஃப்ரென்ஸ். என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது யூ வில் ஆல்சோ ட்ரை டு ஃபீல் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் ரீட்டைல் ட்ரேடர் அண்ட் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பாட்டு தான், இன்னும் நிறைய பார்ட்ஸ் ஆர் தேர். ஸோ ஒன் பை ஒன்னாக ஐ வில் பி ட்ரைங் டு ரிலீஸ் இட். ஸோ திஸ் இஸ் யுவர் பார்ட் 1 ஃபார் ஹவு டு பி எ சக்ஸஸ்ஃபுல் trader. So I hope this video was useful. And அதே மாதிரி இந்த வீக் கிளாஸஸ் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் நமக்கு கம்மிங் Thursday வந்து நமக்கு கோயம்புத்தூரில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. அண்ட் கம்மிங் Saturday வந்து நமக்கு ஃபுல் டே கிளாஸஸ் இன் சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. ஸோ இன் கேஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே போகிற ஸ்க்ரோலில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, ஜஸ்ட் கிவ் them a call and they'll help you with all the details. ஸோ கிளாஸஸில் என்ன இருப்போம்னு பார்த்தீங்கன்னா we'll be teaching you how to take a trade upon proper facts. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன நிறைய விஷயத்தில் முக்கியமாக எப்படி பண்ணணுன்றதை வந்து we teach people at Trade Achievers. ஸோ இதை தான் வந்து நம்ம கிளாஸஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கம் அண்ட் enroll for this courses, ஸோ கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி கேளுங்க, they'll give you all the details about it. Fine. So I'll meet you there. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் we'll try to release as soon as possible. I hope this was useful. Thank you very much for your time. Take care.